ஹே காய்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெரிய கமெண்ட்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். என்னென்னா, நம்ம என்கிட்ட நேரில் கேட்டவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கமெண்ட்ஸ்லேயும் ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆயில் கேன் தான். அந்த ஆயில் கேனோட பர்பஸ் என்ன ப்ரோ? அதுக்கு உண்மையிலேயே ஆயில் தானா? அது எதனால வச்சுருக்கீங்க? அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் ரெகுலராக வீடியோஸ்லேயும் வந்துட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட்லி வந்து நமக்கு நேரில் நிறைய பேர் கேட்டாங்க, தம்பி அது என்னதுப்பா அண்ணா, அது என்னதுண்ணா, எதுக்கு வச்சுருக்கீங்க, அது என்ன பர்பஸ்ஸு, எதில் மாட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால அதுக்காக தனியாக ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு தான் போடுறேன். இதோட பர்பஸ் வந்து இது ஃபஸ்ட்டு இது ஆயிலே கிடையாது, சரிங்களா? இது உள்ளே இருக்கிறது வெறும் ஜூஸ் தான். ஸ்ட்ரிங்குன்னு 20 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய டப்பாவில் விற்பானுங்க. அந்த கலராக இருக்கும். இந்த ஜூஸ் தான் ரெட் கலர் நான் ஊற்றி வச்சுருக்கேன், சரிங்களா? அப்புறம் இது இங்கே பாருங்கள், இது உள்ளெல்லாம் கனெக்ட்லாம் ஆகலை, சும்மா அடைச்சி மட்டும் தான் வச்சுருக்கு. ஒரு டியூப்பை வச்சு அடைச்சி வச்சுருக்கு ரெண்டு பக்கமும். சும்மா இப்படி சொருவி விட்டுக்க வேண்டியதான் உள்ளே போகிற மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி ஒயர் ஹைட்டும் இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் இது மாற்ற ப்ராசஸ் வந்து அது உள்ளே ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க. இந்த நட்டு ஒன்று, இந்த கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதில் வச்சு மேலே வச்சு கரெக்டாக நம்ம இதாக இருக்கு பாருங்கள், இதை போட்டு இந்த போல்ட்டு போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான். நம்ம திருப்பியும் செஞ்சுக்கலாம், எந்த பக்கமாக வேணும் ரொம்ப அப்படின்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடு இப்படி கொஞ்சம் இந்த பக்கம்ன்ட்டு. அதுக்கு பிறகு இதில் நம்ம லைட் வச்சும் செட் பண்ணிக்கலாம். கீழே லைட் வச்சு நம்ம அந்த கடையில் கேட்டோன்னா அவங்களே செட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். எனக்கு அந்த லைட் வச்சுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் எதுக்கு வீணாக செலவு பண்ணிக்கிட்டு நான் நார்மலாக மட்டும் வச்சுட்டேன். இதில் லைட் வச்சிங்கன்னா நைட்டு அந்த லைட்டை போட்டு விட்டிங்கன்னா நல்லா வெளிச்சமாக தெரியும், அந்த ரெட் கலரு ப்ளூ கலருன்ட்டு. அவ்வளோதான். மற்றபடி இதில் பர்பஸ்லாம் இல்லை. ஆயில் கேன் தான் இது மோஸ்ட்லி இது பேர். ஆனால் இது ஆயிலுக்கு யாரும் யூஸ் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆயிலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் லைவாக யாரும் யூஸ் பண்ணியும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் மோஸ்ட்லி எல்லோரும் ஜூஸ் தான் ஊற்றி வச்சுருக்காங்க கலராக. ஸோ நானும் கலராக ஜூஸ் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து ப்ளூ கலர் ஊற்றலான் இருக்கேன். ஆனால் இதில் பெரிய தொல்லைங்க பாருங்கள், ரெண்டும் சேமாக தான் இருக்குது, அப்படிலாம் இல்லை. பட் இது ஃபுல்லாக இருக்குதா, இது பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோனா அந்த பக்கம் பார்க்குறது ஃபுல்லாக தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குதா. ஆனால் இந்த பக்கம் காடப்பாக தான் இருக்குது. ஏன்னா லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கம்மெல்லாம் போட்டுலாம் ஒட்டி வச்சேன். கீழே கடுப்பாகிடுச்சு காய்ஸ். உள்ளெல்லாம் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அது டேப்பு தான், டபுள் சைட் டேப்பை துருட்டி இந்த அது என்னது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தி அமுக்கி வச்சேன், லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு. ரெண்டு பக்கமும் அப்படியெல்லாம் வச்சேன். ஆனால் அந்த பக்கம் லீக்கேஜ் ஆச்சு. ஆனால் இப்போ ஆகலை. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி குறையாவே இருக்குது. என்ன பண்ணுறது, சரி வேறு திரும்ப ஊற்ற வேண்டிதான். அப்புறம் guys, இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வர கரெக்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் போகிறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு